இலங்கையினைச் சேர்ந்த போதைப்பொருள் மாபியாக்கள் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உள்நாட்டில் பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் வரிசையில் கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சனந்த வீரசிங்க பற்றியும் அவரின் அரசியல் தொடர்பு குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கூறிய கருத்துக்களால் அரசியலில் ஏற்பட்ட பரபரப்புகள் பற்றித்தான் இன்று இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தங்காலை பகுதியில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின்படி சீனி மோதரை பகுதியில் 700 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப்பொருளுடன் தொடர்புடையவன் என்ற சந்தேகத்தின் பேரில் சனத் வீரசிங்க என்பவன் கைது செய்யப்பட்டான். இவன் பெலியந்த சனா பூபகடந்தாவே சானா என பல புனைப்பெயர்களால் அழைக்கப்படுகின்றான் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர். சனா என்ற இந்த கடத்தல்காரனுக்கு சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் நேரடி தொடர்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்களான உணகுருவா சாந்தா, பூமித்தெல்லா போன்றவர்களுடன் நேரடி தொடர்புகளை சனத் வீரசிங்க வைத்திருந்தான் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கடத்தல் கும்பலுடன் இணைந்து சர்வதேச கடற்பரப்பில் பெரிய கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்படுகின்ற போதைப் பொருட்களை மீன்பிடி சிறிய படகுகள் மூலம் நாட்டுக்குள் கொண்டு வருவதே சனத் வீரசிங்கவின் முக்கிய பணி என்று சொல்லப்படுகின்றது. இந்த கடத்தல் போதைப் பொருட்களை களஞ்சியப்படுத்த தங்காலையில் உள்ள மரக்கொல்லியா என்ற இடத்தில் வீடு ஒன்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல் பெத்தர பத்மேக்கு சொந்தமான பிஸ்டல் ஒன்றும் சனத் வீரசிங்கவிடம் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை கூறுகின்றது. சனத் வீரசிங்காவின் கைது இன்னொரு புறத்தில் அரசியல் ரீதியாகவும் சூடு பிடித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச பல பரபரப்பு தகவல்களை ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார். பெலியந்த சானா அல்லது சனத் வீரசிங்காவின் கைது தாமதமானதற்கு அரசியல் தலையீடே காரணம் என்று அவர் குற்றஞ்சாட்டியிருந்தார். தற்போதைய என்பிபி அரசிற்கும் சானாவுக்கும் இடையில் தொடர்பிருப்பதாக அவர் கூறியிருந்தார். இதனைவிட ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது சனாவின் வீட்டில் இரவு உணவு அருந்தியதாகவும் அவர் கூறியிருந்தார். இந்த அறிக்கை இலங்கையின் அரசியலில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது. விமல் வீரவன்சவின் அறிக்கை தொடர்பாக சிஐடியினர் விமல் வீரவன்சவிடம் விசாரணைகளை நடத்தியுள்ளனர். அப்போது விமல் வீரவன்ச தான் அப்படி எதுவும் கூறவில்லை என்று மறுத்திருந்தார் என்று சிஐடியினர் தெரிவிக்கின்றனர். ஊடகங்களில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தமையால் விமலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சிஐடியினர் தெரிவிக்கின்றனர். இதே நேரம் மேலதிக விசாரணைகளுக்காக சனா போலீஸ் காவலில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளார். மொத்தத்தில் 700 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப்பொருள் அத்துடன் இணைந்த வகையில் அரசியல் குற்றச்சாட்டுகள் இலங்கையில் இப்பொழுது பேசு பொருளாகியுள்ளது. இந்த கடத்தல் கும்பல் வேருடன் களையப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.